அழகான ஒரு அமெரிக்கன் சிட்டி இருக்கு. அந்த சிட்டியில ரொம்பவே அழகான ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சிட்டியில கிறிஸ்மஸ் டேன்றதுனால ரொம்பவே ஸ்னோவா இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிரதர், அவனுக்கு ஒரு லிட்டில் சிஸ்டர் இருக்காங்க. அந்த பையன் பேரு டாம், அவனோட லிட்டில் சிஸ்டர் பேரு ரோஸ். எல்லாருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை பத்தி ரொம்பவே அழகா பேசிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அவங்க அப்பா கிறிஸ்மஸ் ட்ரீயை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக அவங்க அம்மா நிறைய வெரைட்டியான ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. கூட அந்த லிட்டில் சிஸ்டர் ரோஸோ அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டாம் வெளியே அவன் ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பேர் நந்தன். நந்தனோ டாமோ ஒன்றா சேர்ந்து ஸ்னோமேன் செஞ்சு விளையாடுறாங்க. விளையாடி முடிச்சிட்டோன்னே ஈவினிங் ஆனோடனே டாமும் அவனோட லிட்டில் சிஸ்டரும் வெளியில் வந்து ஸ்னோவில் ஸ்னோமேன் செஞ்சு ஜாலியாக விளையாடுறாங்க. அவங்களோட ஹவுஸில் ஒரு அழகான டாக் இருக்குது. அந்த டாக் பேர் ஷீரோ. ஷீரோ கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுறாங்க. விளையாடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டாம், அவனோட சிஸ்டர் லிட்டில் ரோஸ், அவங்க அம்மா, பக்கத்து வீட்டை ஆன்ட்டி, அவங்க பையனை எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பற்றி அவங்க பேசி ஜாலியாக இருக்காங்க. டாமும் அவனோட லிட்டில் சிஸ்டரும் அங்கே ஹாப்பியாக அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை பண்ணி முடித்தோடனே அவங்க அப்பா கிறிஸ்மஸ் ட்ரீயை இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகான டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ட்ரீயில் வச்சு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனோட பையன் டாமோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். கிறிஸ்மஸ் ட்ரீக்கான பெல், பால், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக ஹாப்பியாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவனோட லிட்டில் சிஸ்டர் அவன் ஒரு ரூமில் உட்காந்து தனியாக டாய்ஸை வச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா அவள் ரொம்பவே சின்ன பொண்ணு, அவளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை தனியாக விளையாட வைக்கிறாங்க. எல்லாரும் வேலையை முடிச்சதுக்கப்புறம் அம்மா, அப்பா, டாம், அவனோட லிட்டில் சிஸ்டர் ரோஸ் எல்லாருமே ஈவினிங் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் ஷோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் எப்போது போல் டாமும் அவனோட சிஸ்டர் ரோஸும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக ஸ்னோவில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது டாமோட ஃப்ரெண்ட் நந்தன் டாம் கிட்டயும் எல்லார்கிட்டையும் சாண்டா க்ளாஸை பற்றி சொல்கிறான். சாண்டா க்ளாஸை பற்றி கேட்டோன்னே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக். என்னது, அவர் gift கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியாக எல்லாருமே கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே டாமும் அவனோட லிட்டில் சிஸ்டரோ வீட்டுக்கு வந்து அந்த சாண்டா க்ளாஸை பற்றி ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஹாப்பியாகவும் சாண்டா க்ளாஸை பற்றி பேசுகிறாங்க. சாண்டா க்ளாஸ் நம்மளுக்கும் gift கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை அவனோட லிட்டில் சிஸ்டரும் கேட்குறா. திடீர்னு நைட் ஆனதுக்கப்புறம் டாம் தூங்குறப்போ டாம்க்கு கிறிஸ்மஸ் சாண்டா க்ளாஸ் அவருக்கு gift கொடுக்குற மாதிரி அவனுக்கு கனவு வருது. கனவுல அவனோட சிஸ்டருக்கும் இவனுக்கும் gift கொடுக்குறாங்க. இவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ரிமோட் கண்ட்ரோல் காரை சாண்டா க்ளாஸ் அவங்களுக்கு gift கொடுக்குற மாதிரிலாம் கனவு காண்றான். இந்த கனவை அவன் காணிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா நைட்டு தூங்குறான். நைட்டு தூங்கிட்டோன்னே காலையில் விடிஞ்சிருது. விடிஞ்சோடனே டாம் அவங்க அம்மா டாமையும் அவனோட சிஸ்டர் ரோஸையும் வந்து எழுப்புறாங்க. எழுப்புனதுக்கப்புறம் டாமும் ரோஸும் எழுஞ்சு நேற்று நைட்டு நடந்ததை பற்றிலாம் பேசுகிறாங்க. டாம் அவங்க அம்மா கிட்ட, எனக்கு சாண்டா க்ளாஸை பார்க்கணும், அவன் எனக்கு gift கொடுக்கணும், நான் அவரை பற்றி கனவு கண்டேன், அவர் எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவும் சந்தோஷமாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் டாம் குளிக்க போனான். பாத்ரூமில் அவனுக்கு அவங்க அம்மா சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அவனும் ரொம்பவே ஹாப்பியாக சாண்டா க்ளாஸை நினச்சிக்கிட்டே அவன் குளிச்சுட்டு இருந்தான். அவனோட லிட்டில் சிஸ்டர் ரோஸை அம்மா தான் குளிப்பாட்டுவாங்க. ஏன்னா அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அவங்க அம்மா ரொம்பவே அழகாக சந்தோஷமாக குளிப்பாட்டுறாங்க. அவளும் ஜாலியாக விளையாடிக்கிட்டே குளிக்கிறான். எல்லாருமே குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்பா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ 2 பேருக்குமே 2 gift வாங்கிட்டு வராங்க. டாம்க்கு ஒரு gift, ரோஸ்க்கு ஒரு gift. 2 பேருமே அதை பார்த்து ஜாலியாக எக்ஸைட்டடாக அப்பா கிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்து, அப்பா இது என்ன gift அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆர்வமாக அந்த கிஃப்ட்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாமும் அவன் சிஸ்டர் ரோஸும் ஹாப்பியாக ஓப்பன் பண்ணுறாங்க.
ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில கிஃப்ட்ஸ் இருக்கு. அதில அவன் தங்கச்சி ரோஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டியர் பேட் இருக்கு. ஆனா, அவனோட அண்ணன் டாம்க்கு மட்டும் ஒரு கிரிக்கெட் பேட் இருக்கு. அந்த கிரிக்கெட் பேட்ட பார்த்து டாம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பேட் அவங்க அப்பா வாங்கி குடுத்துருக்காங்க. அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுவுறான். ஏன்னா, டாம்க்கு கிரிக்கெட் பேட்டே பிடிக்காது. அவனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் பிடிக்கும். அப்பாவ பார்த்து "எனக்கு ஏன் இது வாங்கிட்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறான். அவங்க அப்பாவும், "எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு நீ கிரிக்கெட் பேட் தான் விளையாடுவேன்னு நெனச்சு வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன சமாதானம் படுத்துறாரு. அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மா இப்படி பண்றத பார்த்து, "நீ ஏன் இப்படி பண்ற? அப்பா பாவம் தான வாங்கிட்டு வந்தத வச்சு விளையாடு." அப்படின்னு சொல்லி அவன ரொம்பவே திட்டிடுறாங்க. அவன் கூட இருந்த பனானா டாயும் ரொம்ப அழுவுதான் அழுவுறத பார்த்து. அதுக்கப்புறம் மார்னிங் ஆனோனே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக டாம் வீட்ல எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்தோனே இவங்க ரொம்பவே அழகா அவங்கள வெல்கம் பண்ணி கிஃப்ட், ஸ்நாக்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. டாமும் ரொம்பவே ஹாப்பியா அவங்க எல்லாரையும் உள்ள இன்வைட் பண்ணி ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. ரொம்பவே ஹாப்பியா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன பத்தி பேசுறாங்க. எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் நைட் ஆனோனே எல்லாருமே டின்னர், ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாமே சாப்பிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியா எல்லாமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன பத்தி பேசிக்கிட்டே ரொம்பவே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ் டாம் மார்னிங் ஆனோனே அவன் பெட்ல உட்காந்துக்கிட்டு அந்த சாண்டா கிளாஸ பத்தி நெனச்சுட்டே இருக்கான். சாண்டா கிளாஸ் எப்ப நம்ம வீட்டுக்கு வருவாரு? எப்போ கிஃப்ட் குடுப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சு முடிச்சுட்டோனே, டாம் எப்போதும் போல ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறான். அப்ப அவன் ஃப்ரெண்டு நந்தன் டாம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, "நம்ம ஊருக்கு சாண்டா கிளாஸ் வந்திருக்காராம். நம்மளுக்கு எல்லாம் கிஃப்ட் குடுக்க போறாருன்னு" சொல்றான். இத கேட்டு டாமும் நைட்டு தூங்காம சாண்டா கிளாஸ் வருவாரான்னு ஜன்னல் வழியா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா சாண்டா கிளாஸ் வரவே இல்ல. ரொம்பவே சோகமான டாம், அவன் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறான். தூங்குறப்போ ஜன்னல ஓப்பன் பண்ணி வச்சுட்டே தூங்குறான். ஏன்னா சாண்டா கிளாஸ் வருவாரு, கிஃப்ட் குடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணி தூங்குறான். அப்ப பார்த்தா சாண்டா கிளாஸ் வரவே இல்ல. அடுத்த நாள் மார்னிங் சர்ச்சில் ப்ரேயர்னு சொல்லிட்டு டாம், அப்பா, அம்மா, அவனோட லிட்டில் சிஸ்டர் ரோஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணுறப்போ டாம் மட்டும் காட் கிட்ட தனியாக ப்ரேயர் பண்ணுறான். எனக்கு எப்படியாவது சாண்டா கிளாஸை மீட் பண்ணணும், மீட் பண்ணி எப்படியாவது எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் கிஃப்ட் அவர் கொடுக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரேயர் பண்ணுறான். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அன்எக்ஸ்பெக்டடாக சாண்டா கிளாஸ் வந்துடுறாரு வண்டியில். வந்து எல்லார் வீட்லேயும் கிஃப்ட் கொடுக்குறாரு. எல்லார் வீட்லேயும் கிஃப்ட் போய் சேருது. டாமோட வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாரு. டாம் ரூம்குள்ளே வந்து டாமை எழுப்புறாரு. டாம் ரொம்பவே ஷாக் ஆகி, "சாண்டா கிளாஸ் நீங்களா?" அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறான். சாண்டா கிளாஸும், "ஆமா டியர் நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாரு. இதை கேட்டு அவனும் ரொம்ப சந்தோஷமா சாண்டா கிளாஸ் அவருக்கு புடிச்ச கிஃப்ட் எல்லாமே டாம்க்கு குடுக்குறாரு. இத பார்த்து டாம் ரொம்பவே சந்தோஷமாயி, "தேங்க் யூ சாண்டா கிளாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காலைல மார்னிங் போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாரி சாண்டா கிளாஸ் எங்க வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு புடிச்ச ரிமோட் கண்ட்ரோல் கிஃப்ட்டையும் குடுத்தாருன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றான். அவங்க எல்லாரும், "என்னது சாண்டா கிளாஸ் வந்தாரா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்கா கேட்குறாங்க. இத பார்த்து டாம், "ஆமா இங்க பாருங்க ரிமோட் கண்ட்ரோல் கார் எனக்கு குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. எல்லாருமே, "என்னால நம்பவே முடியலையே! எப்படி குடுத்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவன் வீட்டுக்கு வந்து அந்த டே ஃபுல்லா சாண்டா கிளாஸ் குடுத்த அவனுக்கு புடிச்ச ரிமோட் கண்ட்ரோல் கார வச்சே தான் விளையாடிக்கிட்டே இருக்கான். இத அவங்க அம்மாவும், அவனோட பனானா டாயும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் டேயும் வந்துருச்சு. எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பிரதர், சிஸ்டர், ரிலேட்டிவ்ஸ்ன்னு எல்லாருமே அன்னைக்கு நைட்டு கிறிஸ்மஸ ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா